ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான பிரியாணி ரெசிபி, வெள்ளை கொண்டக்கடலை பிரியாணி. நம்ம ரெகுலரா செய்யற பிரியாணியை விட இந்த பிரியாணில ரொம்பவே மினிமலான ஸ்பைசஸ்ல சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி பண்றதுக்கு முதல்ல 1 கப் கொண்டக்கடலைய ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கொண்டக்கடலைய குக்கர்ல மாத்தி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டு 4 விசில் விட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி பண்றதுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாம் சேர்த்து லைட்டா வறுத்து விடுங்க. அடுத்து இதுல ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லைட்டா கலந்து விடுங்க. இப்ப இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சுருங்கி நல்லா இந்த அளவுக்கு வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு வந்ததும் இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஃப்ளேமை லோல வச்சுக்கோங்க. லோல வச்சு லைட்டா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலைய இதுல சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலைய சேர்த்துட்டு மசாலால ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அதுல 2 கப் தண்ணி நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்ச அரிசிய இதுல சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா ஹீட் கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க. ஹைல வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி தண்ணியும் அரிசியும் பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு வரும். தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலுக்கு வந்ததும் இதை மூடி தம் போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீட் லோல வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு தம் போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. சும்மா கம கமன்னு அட்டகாசமான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாவே செய்யலாம். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.